தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயரிலே ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மற்றொரு புதிய மாதத்திற்குள்ளாக நுழைவதற்கு கடவுள் நமக்கு அருள் செய்திருக்கிறார். இந்த சிறப்பான காலை வழிபாட்டிற்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபத்துடன் இந்த வழிபாட்டை துவங்குவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மகிழ்வான மற்றொரு புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேர் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் கடந்த 9 மாதங்களை இந்த ஆண்டிலே நாங்கள் நிறைவு செய்து இந்த 10வது மாதத்தையும் காண நீர் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். சிறப்பாக உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி இந்த மாதத்தை நாங்கள் ஜெபத்துடன் துவங்கவும், பல நிலைகளிலே இந்த வழிபாட்டில் நேரடியாக பங்கு பெற முடியவில்லை என்றாலும் இணையதளத்தின் வழியாக இணைந்துமை வழிபடவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வாய்ப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்திற்கான உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் காத்திருக்கின்ற பொழுது உம்முடைய தூய ஆவியானவரையோடு எங்களோடு கூட இடைப்பட்டு இந்த வழிபாட்டிலிருந்து நாங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து செல்ல நீர் இந்த வழிபாட்டையும் வந்திருக்கின்ற எங்கள் அனைவரையும் இதில் இணைகின்ற அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரின் மாட்சிக்காகவும் இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வழிபாட்டிற்கு துவக்கமாகவும் அனைவரும் எழுந்து நின்று திரையில் காண்கின்ற கீர்த்தனை 5 சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்கின்ற பாடலிலே நாம் இணைந்து கொள்வோம். அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனை பாடலின் 5 இணைந்து கொள்வோம். सर्वलोकाधिप नमस्कारं सर्व सृष्टिकने नमस्कारं तरै கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வான் சகலமும்
நின்ற வண்ணமாகவே நாம் கடவுளை தொழுவோம். இரண்டாம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். திரையில் காண்கின்ற வழிபாட்டு முறைமையில் இணைந்து கொள்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய்மொழி புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைப்போம். நாம் முழங்காற்படியிட்டோ அமர்ந்த நிலையிலே நம்முடைய பாவங்களை மனக்கண்பாக கொண்டு வருவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து திரையில் காண்கின்ற பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பாடமாக புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 24 முடிய. Book of Lamentation, chapter 3, verses 19 to 24. எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். பாடம் முடிந்தது. கடவுளுக்கே மாட்சி உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் உமது அடியவர்களாக இந்த புதிய மாதத்திற்கு நீர் எங்களுக்கு தருகின்ற வாக்குறுதிகளை தியானிப்பதற்கு அமர்ந்திருக்கிற எங்களோடு தூய ஆவியானவர் நீர் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்களிலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கவும், அதற்கு ஏற்ப எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் கற்பாரையும் மீட்பருமாகிய ஆண்டவரே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இந்த தியானத்தில் இணைகின்ற இறைமக்கள் அனைவருடைய உள்ளத்தின் எண்ணங்களும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென்.
கடவுளுக்குள் அன்பானவர்களே, மற்றொரு புதிய மாதத்திலே மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். ஆண்டவருடைய பேர் அருளும் அவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் இந்த புதிய மாதம் முழுவதும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நாம் கையிட்டு செய்கின்ற பணிகள் வியாபாரங்களோடும் நிறைவாக தங்கி நம்மை ஆசீர்வதிப்பதாக. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக நாம் பாடமாக படிக்க கேட்ட திருமறை பகுதியாகிய புலம்பல் 3வது அதிகாரம் 22வது 23வது வசனத்தை நான் படிக்கிறேன். For the promise of this month, I will read from Lamentation chapter 3 verses 22 and 23. ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். The steadfast love of the Lord never ceases. His mercies never come to an end. They are new every morning. Great is your faithfulness. இந்த வாக்குறுதியை கடவுள் நம் அனைவருடைய வாழ்விலும் இந்த மாதம் முழுவதும் நிறைவேற்றி தருவாராக. அக்டோபர் 1ஆம் தேதியாகி இந்த நாள் அகில உலக முதியவர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நீங்கள் அறிவீர்கள். இந்த கொரோனா காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட கூட்டு வழிபாடுகளிலே வயதானவர்கள் பங்கு பெற முடியவில்லை என்பதை குறித்து நாம் வருந்துகிறோம். எனவே ஒருவேளை இந்த இணையதள வழிபாட்டிலே இணைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முதியவர்களையும், நம்முடைய திருச்சபையை சார்ந்த அனைத்து முதியவர்களையும் இந்த சிறப்பான நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் நீடித்த ஆயுளையும் நிறைவாக தந்து வழிநடத்தும்படியாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். திருமறையிலே ஒரு சில நூட்களை நாம் படிப்பதே இல்லை. அதிலே ஒரு நூலாக கருதப்படுவது புலம்பல் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே புலம்பலாக இருப்பதினாலே ஏற்கனவே வாழ்வில் பல கடினப்பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த புலம்பலை படித்து கூடுதலான புலம்பல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்னவோ பல நேரங்களில் இதை படிப்பதற்கு நாம் தவிர்த்து கொள்கிறோம். இந்த புத்தகத்தை எழுதினவர் எரேமியா என்பதை நாம் அறிவோம். அவருக்கு the weeping prophet, அழுகையின் இறைவாக்காளர் என்கின்ற பெயரும் இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருப்போம். இந்த நூல் எப்பொழுது எழுதப்பட்டது என்று சொன்னால், பாபிலோனியர்கள் எருசலேமை முற்றுகையிட்டு அதை அழித்த கிறிஸ்துவுக்கு முன் 586வது ஆண்டு இந்த நூல் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதில் மொத்தம் 5 அதிகாரங்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லா நூல்களினுடைய சிறப்புகளைப் போல புலம்பல் நூலுக்கும் ஒரு சில சிறப்புகள், சுவாரஸ்யமான சிறப்புகள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 5 அதிகாரங்களிலே 5வது அதிகாரம் தவிர்த்து மற்ற முதல் 4 அதிகாரங்களும் அகர வரிசையிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் எபிரேய மொழியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதல் 4 அதிகாரங்கள் எபிரேய எழுத்துக்களாகிய 22 எழுத்துக்கள், ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு எழுத்தை முதன்மையாக வைத்து எழுதப்பட்டிருப்பதை எபிரேயத்தில் சென்று பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் 3வது அதிகாரத்தில் 66 வசனங்கள் இருக்கிறது. அப்ப அங்க எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு 3 வசனங்களுக்கும் ஒவ்வொரு முதல் எழுத்து, அதை தொடர்ந்து எழுத்துக்களிலே அந்த அதிகாரம் முழுவதும் இடம்பெற்றிருப்பதை நாம் அறிவோம். ஏற்கனவே சொன்னது போல சங்கீதம் 119 இந்த அகர வரிசையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு 8 வசனங்களும் என்பதையும் ஏற்கனவே மற்றொரு அருளுரையிலே நான் குறிப்பிட்டதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தையும் நாம் படிப்போம் என்று சொன்னால் பாபிலோனியர்களிடத்திலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து சிறையிருப்புக்கு கொண்டு போன பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய உடைந்து போன நிலையை இங்கு எரேமியா குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த நிகழ்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எரேமியா எப்படி
எங்கு இதை உரைத்திருப்பார் என்று மனக்கண் முன்னே கொண்டு வந்தால், எருசலேம் அனைத்தும் அழிந்து போயிருக்கிறது. இடர்பாடுகள் இடிபாடுகளுக்கு நடுவில் நின்று கொண்டு எரேமியா இதை இஸ்ரவேல் மக்களுக்கு, மீந்து அங்கு இருக்கின்ற மக்களுக்கு பேசுவதாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எவ்வளவு வேதனையா சொல்லுகிறார் பாருங்கள். புலம்பல் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அதை நினைத்து நினைத்து என் உள்ளம் கூனி குறுகுகிறது என்று எழுதுகிறார். My soul continually thinks of it and is bowed down within me. எதை நினைத்து? எவ்வளவு சிறப்பாக நாம் இருந்தோம், ஆனால் இப்பொழுது அழிந்து போன நிலையில் இருக்கிறோமே என்று சொல்லி அதை நினைத்து நினைத்து மனக்குமுறலோடு எரேமியா இங்கு புலம்புவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதன் மத்தியிலும் 21வது வசனத்திலே ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பட் என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்திலே வருகிறது. இவ்வளவு சிரமங்கள், இவ்வளவு கடினப்பாடுகள் இருக்கிறது, ஆனால் நானோ என்று 21வது வசனம் தொடங்குகிறது. But this I call to mind and therefore I have hope. இதை என் நினைவுக்கு கொண்டு வருகிறேன், எனவே நான் நம்பிக்கை கொள்ளுகிறேன். பாருங்க, இவ்வளவு மோசமான ஒட்டுமொத்த வாழ்வும் அழிந்து போன சூழலிலும், வாழ்வு அற்ற சூழலிலும் நம்பிக்கை என்று ஒன்று உண்டு என்பதை எரேமியா இங்கு உறுதி செய்கிறார். இந்த 3வது அதிகாரத்தில் 5 முறை ஹோப், நம்பிக்கை என்கின்ற வார்த்தை இடம்பெறுவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எரேமியாவுக்கு இவ்வளவு பெரிய அழிவின் மத்தியிலும் நம்பிக்கை என்று சொல்லுகிறாரே, எதன் மீது நம்பிக்கை? ஹோப் ஆன் வாட் என்று நீங்கள் பார்த்தால் அதை தான் அடுத்த வசனத்தில் தொடர்ந்து எழுதுகிறார். 22வது 23வது வசனத்தில், Lamentation chapter 3 verses 22-23, the steadfast love of the Lord never ceases, his mercies never come to an end, they are new every morning, great is your faithfulness. ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன, நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். வாழ்வின் இவ்வளவு கசப்புகளின் மத்தியிலும் ஆண்டவருடைய சிறப்பான பண்புகள் இங்கு வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரே வசனத்துல 3 ஆண்டவருடைய பண்புகளை அவர் சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. முதலாவது பண்பு the steadfast love, பேரன்பு என்கின்ற இந்த வார்த்தைக்கு எபிரேயத்திலே கெசத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த கெசத் என்கின்ற வார்த்தை தருகின்ற கருத்து என்னவென்றால், love that never gives up, love that never quits என்பது பொருள். எப்பொழுதுமே நம்மை விட்டு கொடுக்காத அன்பு, எப்பொழுதும் நம்மை விட்டு விலகாத அன்பு கொண்டவர் கடவுள் என்பதை இஸ்ரவேல் மக்களுக்கு எரேமியா இந்த வசனத்தின் மூலம் உறுதி செய்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய 2வது பண்பு என்ன? mercy, இரக்கம் என்று சொல்லுகின்றார். இந்த இரக்கம் என்கின்ற வார்த்தைக்கு எபிரேயத்திலே பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை ரகாமின் என்பது. இந்த ரகாமின் என்கின்ற வார்த்தை எதிலிருந்து உருவாகிறதாம்? பெண்களுடைய தாயுடைய கருப்பை இருக்கு பாருங்க, அது பேர் ரெக்கம். அந்த வார்த்தைக்கும் கடவுளுடைய இரக்கத்திற்கும் இந்த 2 வார்த்தைக்கும் தொடர்பு உடையது என்பதாக சொல்லப்படுகிறது. எப்படி ஒரு தாயின் கருவறையிலே தாயினுடைய அரவணைப்பையும் அன்பையும் ஒரு குழந்தை உணர்ந்து கொள்ள முடியுமோ, அதை போன்ற உறவு கொண்டு நம்மோடு கூட இருக்கிறவர் கடவுள் என்பதை இங்கு எரேமியா உறுதி செய்கின்றார். அதனால தான் நம்ம பிதாவாகிய கடவுளை என்னன்னு சொல்லலாம், தாயும் பயன்படுத்துவதை அறிந்திருக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறோம்? கடவுள் ஒரு ஆண் தன்மை உடையவர் மாத்திரமல்ல, அவர் தாய் உள்ளம் கொண்ட பெண்ணுக்குரிய பண்புகளும் ஒரு தாய்க்குரிய பண்பும் கடவுளுக்கு இருப்பதினால்தான் அவரை தாயும் தந்தையுமாகிய கடவுளை என்று நாம் அழைக்கிறோம். 3வதாக கடவுளுடைய பண்பை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது the faithfulness, நம்பிக்கை, உமது உண்மை பெரியது என்று சொல்லுகிறார் பாருங்க. இதற்கு எபிரேயத்திலே பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை யமுனா என்பது, ஹெமுனா என்பது. பழைய ஏற்பாட்டிலே 25 முறை வருகின்ற இந்த வார்த்தை, இதை ஒட்டிய வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டிலே 158 முறை வருகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ஹெமுனா என்கின்ற இந்த எபிரேய வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் fidelity, steadiness and firmness. உறுதியானது, நம்பகத்தன்மை கொண்டது, நிலைத்தன்மை கொண்டது என்பது அதனுடைய பொருள். அப்போ கடவுள் எப்படி இருக்கிறார்? என்றுமே மாறாதவர். அவரிலே நாம் நிலைத்திருப்பதற்கான உறுதித்தன்மை ஆண்டவருக்கு உரியது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துடக்கூடாது. இந்த ஹெமுனா என்கின்ற வார்த்தையிலிருந்து வருவதுதான் ஆமேன் என்கின்ற வார்த்தை. ஆமேன் என்றால் என்ன? அப்படியே ஆக கடவுது, எதுவும் மாறாமல் அப்படியே ஆக கடவுது என்று தான் நம்ம ஜபித்து முடிக்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து தான் வந்தது ஆமேன் என்கின்ற வார்த்தை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த மூன்று பண்புகள், the steadfast love of God, the mercies of God, the faithfulness of God, கடவுளுடைய பேரன்பு, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய உண்மை, நம்பிக்கை என்பதை கடவுள் பழைய ஏற்பாட்டு துவக்க காலத்திலிருந்து தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். சீனாய் மலையிலே மோசேக்கு கடவுள் வெளிப்பட்ட பொழுது யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்திலும் இதே பண்புகளை கொண்டவராக கடவுள் தன்னை மோசேக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் வெளிப்படுத்துவதை இந்த வசனத்தை படிக்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய வாழ்வில் கூட நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? கடவுளுடைய பேரன்பின் மேல் இருக்கிறது, கடவுளுடைய இரக்கங்களின் மேல் இருக்கிறது, கடவுளுடைய உண்மை தன்மையின் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஹோப், நம்பிக்கை என்கின்ற இந்த வார்த்தை எபிரேயத்தில் ரொம்ப ஆழமான பொருள் உள்ள ஒரு வார்த்தை. யாக்கல் என்பது அதனுடைய வார்த்தை. அது எதை சொல்லுகின்றது? டு வெயிட் அண்ட் நாட் ஜஸ்ட் வெயிட்டிங், வெயிட்டிங் எக்ஸ்பெக்டன்ட்லி. கடவுளுடைய தன்மைகள் எல்லாம் உணர்ந்து அவருக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது எது? ஏதோ ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற நம்பிக்கை எது என்பதை அந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது. இந்த காலை, இந்த மாதத்தின் முதல் வழிபாட்டிலே அமர்ந்திருக்கிற நமக்கு வாழ்க்கையில் பல சோர்வுகள் இருக்கலாம். அடுத்த நாளை எதிர்கொள்வதற்கு மிகப்பெரிய சிரமங்களோடு நாம் இங்கு அமர்ந்திருக்கலாம். வாழ்க்கை மிக மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதே என்கின்ற ஏக்கமும் கவலையும் நமக்கு இருக்கலாம். இந்த வாழ்வை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாத மிகப்பெரிய சுமையாகிவிட்டது என்கின்ற பாரத்தோடு இங்கு நீங்க அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை வியாதியின் மத்தியிலே, கடன் பிரச்சனைகள் மத்தியிலே, பலவிதமான நெருக்கங்களின் மத்தியிலே தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியுமோ என்ற கேள்விகளோடு நாம் இங்கு அமர்ந்திருக்கலாம். ஆனால் இன்று நாம் தியானிக்கின்ற கடவுளுடைய வார்த்தை நமக்கு தருகின்ற மிகப்பெரிய உற்சாகம் என்னவென்றால், இந்த சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் மாறாத கடவுளுடைய பண்பை மையமாக வைத்து நம் வாழ்க்கையை தொடர்ந்து பயணிப்போம் என்பதை நமக்கு உறுதி செய்து தருகின்றது. இதில் இன்னொரு அழகான வார்த்தை என்னவென்றால், the mercies of God are new every morning. கடவுளுடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள் என்று பவர் மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்கிறது. புதிய மொழிபெயர்ப்பில் உம்முடைய இரக்கங்கள் காலைதோறும் புதுப்பிக்கப்படுகின்றது. இட் இஸ் மேட் renewed every morning என்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று கூட நல்ல மழை பெய்ந்தது இரவெல்லாம். நம்ம தூங்கும் பொழுது நாளைக்கு விடியுமான்னு தெரியலையே, இன்னொரு நாள் வருமா என்று தெரியவில்லை என்று யாராவது படுத்துமா? இல்லை. இரவு என்று வந்தால் காலை என்று ஒன்று வரும். சூரியன் சாயந்தரம் அஸ்தமித்தால் அது அடுத்த நாள் காலை உதிக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை. அதை போல கடவுளுடைய இரக்கங்களும் காலைதோறும் நமக்கு புதுப்பிக்கப்படுகிறது என்பது எத்தனை பெரிய நம்பகத்திற்குரியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்படி புதிய நாளை ஒவ்வொரு நாளும் நாம் காணுகின்றோமோ, அதை போல வாழ்வுக்கு தேவையான புதிய புதிய கிருபைகளையும் அருளையும் கடவுள் நமக்கு தருவார் என்பது கடவுள் நமக்கு காலை வேளையில் தருகின்ற ஒரு வாக்குறுதி. ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாழ்விலே கடின பாடுகளை சந்திக்கிறவர்களுக்கு நம்பிக்கை எவ்வளவு அவசியம், அது எவ்வளவு நேர்மறையான தாக்கத்தை தங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்துகிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக விஞ்ஞானிகள் ஒரு முயற்சி எடுத்தால். The researchers, the scientists have taken an effort to see what is the positive effect of hope in someone's life, those who are facing difficulties and hardship என்பதற்காக அவர்கள் ஒரு ஆய்வு செய்தார்கள். ஒரு ஆய்வு கூடத்தில் 2 தண்ணீர் தொட்டிகளை வைத்தார்கள். அந்த ஒவ்வொரு தண்ணீர் தொட்டிகளிலும் 10 ஆய்வு எலிகளை போட்டார்கள். ஒரு தொட்டியில 10 எலிகள், இன்னொரு தொட்டியில 10 எலிகள். இப்படி அந்த 2 தொட்டிகளையும் பார்த்து கொண்டிருந்த பொழுது
ஒரு தொட்டியில் போடப்பட்ட 10 எலிகளும் உயிர் தப்புவதற்காக நீந்தி நீந்தி முயற்சி செய்து 1 மணி நேரத்திற்குள்ள என்ன ஆயிடுச்சு, மூழ்கி அத்தனை 10 எலிகளும் இறந்து போய்விட்டது. ஆனால் மற்ற தொட்டியில் இருந்த அந்த 10 எலிகளிலே ஒவ்வொன்றாக அந்த ஆய்வு மேற்கொண்டு என்ன செய்தார்கள், ஒரு சில மணி துளிகள், சில வினாடிகள் மாத்திரம் அந்த எலியை கொஞ்சம் தண்ணீரிலிருந்து தூக்கி திருப்பி தண்ணிக்குள்ள விட்டாங்க. இப்படி எல்லா எலிகளுக்கும் செய்தார்கள். இந்த ஆய்வின் முடிவில் அவர்கள் கண்டுபிடித்தது என்ன, இப்படி சிறிது நேரம் அந்த எலிகளை எதெல்லாம் தண்ணீரிலிருந்து தூக்கி மீண்டும் சிறிது நேரம் கழித்து தண்ணீரில் போடப்பட்டதோ அந்த எலிகள் எல்லாம் 24 மணி நேரம் உயிரோடு இருந்ததாக அந்த ஆய்வின் முடிவில் கண்டுபிடித்தார்கள். இதில் அவங்க என்ன சொல்ல வருகிறார்கள், ஏதோ அந்த எலிகளுக்கு சற்று ஓய்வு கிடைத்ததினாலே அவைகள் 24 மணி நேரம் அளவுக்கு நீந்துவதற்கான ஆற்றல் கொண்டது என்பதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக அந்த எலிகளுடைய மனதிலே இந்த சிறிது நேரம் நாம் தண்ணீரிலிருந்து வெளியே எடுக்கப்படுகின்ற பொழுது நம்மை யாராகிலும் காப்பாற்றி விடுவார்களோ, நம்மை யாராகிலும் தூக்கிவிட மாட்டார்களா என்கின்ற அந்த நம்பிக்கையில் தான் அந்த எலிகள் இவ்வளவு நேரம் தாக்கு பிடித்து அந்த தண்ணீரிலே மிதந்து கொண்டிருந்தது என்பதாக அவர்கள் சொன்னார்களாம். அன்பார்ந்தவர்களே, இது நடந்த ஒரு சம்பவம். அதிலிருந்து அவர்கள் சொல்ல வருகிறது என்ன, சாதாரண விலங்குகளுக்கே வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான துணிவு அது இயற்கையாக பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னால், மனிதர்களுக்கும் வாழ்க்கையிலே நம்பிக்கை இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்வின் எந்த சூழலையும் எதிர்கொள்கின்ற ஆற்றல் அவர்களுக்கு கடவுள் தந்திருக்கிறார் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இது உலகம் சார்ந்த ஒரு ஆய்வின் முடிவு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவருடைய வாக்குறுதிகள், அவருடைய மாறாத பண்புகள் நமக்கு எப்பொழுதும் இருக்கின்ற பொழுது எத்தனை அதிகமாக, எத்தனை துணிச்சலோடு நம் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மாதத்தை எதிர்கொள்கின்ற நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா காலகட்டங்களிலே ஏதாகிலும் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் ஏற்படுமா, இந்த நோயினுடைய தாக்கம் குறையுமா என்று நாம் யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் பல இடங்களில் இது தொடர்ந்து தீவிரித்துக் கொண்டேதான் இருக்கிறது, அது எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இதன் மத்தியிலே வாழ்க்கை கேள்விக்குறியாகின்ற பொழுது கடவுள் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே நமக்கு தருகின்ற வாக்குறுதி, ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவைகள் புதுப்பிக்கப்படுகின்றன, ஆண்டவர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை, இந்த வாக்குறுதியை உறுதியாக பற்றி கொண்டவர்களாக இந்த மாதம் முழுவதும் நாம் பயணித்து ஆண்டவருடைய பேரருளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபித்து இந்த மாதத்தையும் நம் அனைவரையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். The steadfast love of the Lord never ceases. His mercies never come to an end. They are new every morning. Great is your faithfulness. இந்த அமைதியான வேளையிலே, இந்த மாதத்தின் துவக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்ற நாம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய பேரன்பும் அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் அவருடைய உண்மையும் நம்மை வழிநடத்துவதற்கு ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். Love of the Lord never ceases. His mercies never come to an
அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் பயணம் முழுவதிலும் உம்முடைய விலகாத பிரசனம் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் அன்று மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து, அழிவை சந்தித்து, எதிர்கால வாழ்வு கேள்விக்குள்ளாக அமர்ந்திருந்த பொழுது எரேமியாவை கொண்டு நீர் அவர்களுக்கு தந்த உம்முடைய வாக்குறுதி, உமது பேரன்புக்கு முடிவில்லை, உமது இரக்கங்கள் தீர்ந்து போவதில்லை, அவைகள் காலைதோறும் புதுப்பிக்கப்படுகின்றன, நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர் என்கின்ற நம்முடைய வாக்குத்தத்தத்தை தந்து வாழ்வை சோர்ந்து போன அவர்களை நீர் உற்சாகப்படுத்தினீரே ஆண்டவரே. இப்பொழுதும் உமது அடியவர்களாக இந்த புதிய மாதத்தை துவங்கி இதை எதிர்கொள்ள ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் வாழ்விலும் பலவிதமான சோர்வுகள் இருக்கலாம், பலவிதமான தோல்விகள் இருக்கலாம், மன அழுத்தங்கள் இருக்கலாம், பலவிதமான பதட்டங்கள், பயங்கள் இருக்கலாம். இவைகள் மத்தியிலே உம்முடைய வாக்குறுதிகளை உறுதியாக பற்றி கொண்டவர்களாக இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பயணிக்க எங்களுக்கு அருள் தாரும். இந்த வாழ்வின் சூழல்கள் மாறும், எங்கள் வாழ்விலே பிறர் எங்களுக்கு தருகின்ற உதவிகள் மாறும். ஆனால் எப்பொழுதும் மாறாத பண்புடைய கடவுள் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலே வாழ்வு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புமா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு இந்த சூழல்களை மாற்றி இழந்து போன நாட்டை இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் உறுதி செய்து தந்ததை போல நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தினுடைய வாழ்வையும் மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து எங்கள் இயல்பு நிலைக்கு நீர் திருப்புவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்றிருக்கிற உமது அடியவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பல காரணங்களினாலே இந்த வழிபாட்டில் நேரடியாக பங்கு கொள்ள முடியாதவர்களுக்கும் உம்முடைய நிறைவான அருளை நீர் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக அகில உலக முதியவர்கள் தினமாகி இந்த நாளிலே எங்களுடைய ஆலயத்திலும் சிறப்பாக இந்த வழிபாட்டிலே பல இடங்களிலிருந்து இணைகின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கின்ற அனைத்து முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இம்மட்டும் அவர்களுக்கு தந்திருக்கின்ற சுகத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நல்ல சுகபலன் தாரும், நீடித்த ஆயுளை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அவனமாக பலவிதமான தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, மனதளவிலே கவலைகளோடு, கண்ணீரோடு உடைய சமூகத்தில் இந்த வழிபாட்டில் இணைகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய அருளையும் உறுதி செய்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதம் முழுவதும் எங்களோடு கூட நீர் வாரும், எங்கள் குடும்பத்தோடு கூட நீர் இருந்தருளும். நாங்கள் கையெட்டி செய்கின்ற பணிகள், வியாபாரங்கள், இவைகளிலே ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு, அவருடைய கல்விகளையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேர்வுகளை எழுதி அதனுடைய முடிவுகளுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல முடிவுகளை தந்து அவர்கள் எதிர்கால வாழ்விலே ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே உம்முடைய நிறைவான பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற எங்களுடைய சந்தா காணிக்கைகளையும் எங்களுடைய தோத்திர காணிக்கைகளையும் தொடர்ந்து வழிபாட்டிலே நாங்கள் படைக்கின்ற பொது காணிக்கைகள் அவர்கள் அனைத்தோடும் கூட எங்களையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இவைகளை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். மீண்டும் இந்த வழிபாட்டிலே உம்முடைய நிறைவான பிரசனம் எங்களோடு கூட இருந்ததற்காக மீண்டும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட நீர் வந்து எங்களை நடத்தி மீண்டும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒன்று கூடுகின்ற வரைக்கும் இந்த விலகாத பிரசனமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் எங்கள் அனைவரோடும் இருந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட இடைப்படத்திற்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வாக்குறுதியில் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக இந்த மாதம் முழுவதும் பயணிப்பதற்கு எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம், அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். இறை ஆசியை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் தருகின்ற நிறைவான ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். ஆண்டவருடைய திருப்பெயரிலே ஆமென். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய திருப்பில் அன்பான வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறோம். இணையதளத்தின் வழியாகவும் இந்த வழிபாட்டில் இணைந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய திருப்பெயரிலே அன்பான வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த மாதத்திலே கொண்டு வந்திருக்கின்ற உங்களுடைய சந்தா காணிக்கைகள், இதர காணிக்கைகளை ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை பெட்டிகளிலே படைத்து செல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம் அனைவரையும் நிறைவாக பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Steadfast love